அமைதி பக்தி நிறைந்ததாக இருக்கும் ரிஷ்யமுக பர்வத்தில் தற்போது வாலிக்கு பயந்த சுக்ரீவன் தன் நண்பர்களுடன் தங்கினார். எப்போதும் அவரது மனதில் ஆழமான பயம். இங்கே வந்து வாலி தன்னை கொன்று விடுவாரோ என்று அவர் முகத்தில் அமைதி தெளிவு இல்லை. வாலியின் நினைவு அவரது எப்போதும் மனதில் சஞ்சரித்து கொண்டே இருந்தது. இவர்களில் அனுமார் மட்டுமே அமைதியாக இருக்கிறார். சாபத்தின் காரணமாக தன் பலத்தை அறியாமல் வாலியை எதிர்க்காமல் இருக்கிறார். ஒரு நாள் கையில் வில் கொண்டு இருவர் பர்வத்தில் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இதை மற்ற வானரங்கள் பார்த்து வாலியின் மாயத்தோற்றமோ என்று பயந்து மறைந்து கொண்டு அவர்கள் வருவதை பார்க்கின்றனர். சுக்ரீவனோ வாலிதான் தன்னை கொல்ல இந்த கையில் வில்லேந்தி வருபவர்களை அனுப்பியதாக இருக்கும் என்று பயத்தின் உச்சிக்கு செல்கிறார். பயங்கொள்ளல் ஆகாது என்று முடிவு செய்து அனுமார் வில்லேந்தி வரும் இருவரை நேரில் சந்திப்பது என்று பிராமண வேடம் கொண்டு இருவரின் முன் வருகிறார். ராஜகம்பீரத்துடன் விளங்கும் நீங்கள் ஆண்டிகளைப் போல் வனத்தில் சஞ்சரிப்பதன் காரணம் என்று பணிவுடன் கேட்கிறார். இருவரும் அமைதியாக இருக்க தன் ஒரு வானரன் என்று கூறி உண்மை உருவம் கொண்டார். ராமர் அனுமாரை ஏற்றுக்கொள்கிறார். பணிவுடன் அனுமார் இருவரையும் அழைத்து கொண்டு தனது நண்பர் சுக்ரீவர் இருக்கும் இடத்தை நோக்கி அழைத்து கொண்டு வருகிறார். ராமரை பார்த்த முதல் சந்திப்பிலே சுக்ரீவன் மனதில் பயம் நீங்கி அமைதி பிறக்கிறது. இருவரும் நண்பர்கள் ஆகிறார்கள். ராமர் தந்தையின் வாக்கை காப்பாற்ற வானகம் வந்து சீதையை தேடி அலையும் கதையை சொன்னார். சாப விமோசனம் பெற்ற கபந்தன் சுக்ரீவனை நாடும்படி சொன்னதால் அவரை தேடிக் கொண்டு வருகிறோம் என்றார். அண்ணனால் வீடிழந்து வாழ்விழந்து தவிக்கும் சுக்ரீவன் தான்தான் என்று இருவரும் தங்களது வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டனர். கபந்தனின் வர்ணனையின்படி ராமர் நாராயணனே என்று அனுமார் உணர்ந்து கொண்டு சரணடைகிறார்.